இன்றைய புனிதர் மார்ச் 10 மறைசாட்சி யோஹான்ஸ் ஓஹில்பி. பிறப்பு 1580 டுரும், ஸ்காட்லாந்து. இறப்பு மார்ச் 10 1615 கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து. புனிதர் பட்டம் அக்டோபர் 17 1976. திருத்தந்தை 6ஆம் பவுல். இவர் உயர்தர குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தந்தை மரியா ஸ்டூவர்ட் என்றதோர் பணியகத்தில் மேனேஜராக புரிந்தார். இவர் மிக திறமையானவர். யோஹானஸ் தனது 17 வயதிற்குள்ளேயே ஏராளமான பள்ளிகளில் படித்து பட்டம் பெற்றார். தனது 17ஆம் வயதில் கத்தோலிக்க விசுவாசத்தில் திளைத்தார். இவர் திருத்தந்தையர்கள் கற்கும் பள்ளியில் சேர்ந்து தனது துறவற பயிற்சிகளை பெற்றார். பின்னர் 1599 இயேசு சபையில் சேர்ந்தார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கிராஸ், ஆஸ்திரியா நாடுகளில் மிக முக்கிய பணிகளுக்கு பொறுப்பேற்றார். 1610ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் குருப்பட்டம் பெற்றார். அதன் பிறகு மீண்டும் தன் தாய்நாடான ஸ்காட்லாந்திற்கு திரும்பினார். அதன் பிறகு எடின்பர்க் என்ற இடத்தில் வழக்கறிஞர் பணியாற்றிய ஒருவரின் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். இவர் கத்தோலிக்க விசுவாசத்தை கண்ணும் கருத்துமாக இருந்து பரப்பினார். இதனால் பலமுறை சிறைப்படுத்தி செல்லப்பட்டார். இவர் 1614ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் மறைபரப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது மீண்டும் சிறைபிடித்து செல்லப்பட்டார். கத்தோலிக்க விசுவாசத்தை கைவிடும்படி வற்புறுத்தப்பட்டார். ஆனால் இவர் அவ்விசுவாசத்தை சிறிதும் தளராமல் சிறையிலும் போதித்தார். இதனால் இவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு இறப்பதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவ்வாணையின் பேரில் இவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். இவர் தான் இறக்கும்போது கடவுளை வழிபட்டு விட்டு மரித்தார். ஜெபம். தேர்ந்து கண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட எம் இறைவா, தனது இறுதி மூச்சு வரை உம்மீது கொண்ட இறை விசுவாசத்தில் சிறிதும் தளராமல் உம்மை பற்றி கொள்ள புனித யோகனாசிற்கு அருள் கூர்ந்தேன். அவர் கொண்ட அவ்விசுவாசத்தை நாங்களும் எம் வாழ்வில் பிரதிபலிக்க செய்தருள வாய்ப்பளிக்க வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆமென்.